ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிர்மல் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு புதுசாக ஒரு டிஷ் அண்ட் புதுசாக ஒரு ப்ராடக்ட்டோட வந்திருக்கேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஹேண்ட் பிளெண்டர் தான், எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர். இதுக்கு மேலே வந்து நிறைய கேக் வீடியோஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஒரு சின்ன டிஷ், ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதில் போய் வாங்கிக்கலாம். இது வந்து 1 year வாரண்ட்டி. உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்து வாரண்ட்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இன் கேஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகே, இந்த ஹேண்ட் பிளெண்டர் வந்து 150 watts. இதில் வந்து 2 டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் கிடைக்கும். இதில் ஒன்று வந்து நம்ம விப்பிங் க்ரீம், எக்கு அதெல்லாம் பீட் பண்ணிக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து நார்மலாக நம்ம வந்து மாவு பிசைகிறதுக்கு, எக்ஸாம்பிள் கோதுமை மாவு இல்லை வேறு ஏதாச்சும் மாவு உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறது. இதில் வந்து 5 மோட்ஸ் இருக்குது. 0 1 2 3 4 5. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து நமக்கு ஸ்பீடு இருக்கும். இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் எடுத்து உள்ளே விட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். சேம் அதே மாதிரி இன்னொன்று இதை எடுத்து நமக்கு உள்ளே போனோன்னா ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் ஆகிடும். அதான். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் திரும்ப ரிமூவ் பண்ணணும்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு புஷ் பட்டன் இருக்கும். இந்த புஷ் பட்டனை நீங்கள் வந்து இப்படி புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அது வந்து ரிலீஸ் ஆகிடும். இந்த ஹேண்ட் பிளெண்டரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 999 rupees. 1 year வாரண்டிக்கு இது நல்லாவே இருக்கும். நான் ஆல்ரெடி ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கியிருக்கேன். இது இன்னும் ஒரு 15-20 days யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கூட நம்ம வேறு ஏதாவது டிஷ் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேன் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். நான் அந்த பேன் கேக்குக்கு ஒரு எக், 1/2 cup மில்க்கு, ஒரு 1.5 cup கோதுமை மாவு, ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் அண்ட் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்கை போட்டு நம்ம வந்து இதை ஒரு 1 minute பீட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட வந்து நான் ஒரு 1/2 cup மில்க் ஊற்ற போகிறேன். இதையும் வந்து ஒரு 30 seconds லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போ வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ். இது வந்து ஸ்மெல்லுக்கு தான். உங்களுக்கு ஸ்மெல் வேண்டாம், ப்ளைனாக எக் ஸ்மெல்லே இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். அண்ட் இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். ஓகே, இது லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு அதை வந்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 cup ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். பேன் கேக்குக்கு நான் லைட்டாக வந்து நெய் போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம தோசை போடுற மாதிரி ஊற்றிட்டு சுற்றக்கூடாது. ஜஸ்ட் நம்ம வந்து இப்படி ஊற்றிட்டு விட்டுருலாம். அவ்வளோதான். நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரணும்னா ஒரு மூடி போட்டு ஒரு 60 seconds அப்படியே விட்டுடலாம். பேன் கேக் வந்து இப்படி எடுத்திங்கன்னா நமக்கு பின்னாடி ஒட்டாது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு ப்ரௌனிஷாக கிடைக்கும். நான் இதில் வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் கல் ஹீட் ஆனோன்னா எல்லா பேன் கேக்குமே இந்த கலரில் தான் வரணும். இதுதான் ப்ராப்பர் கலர் பேன் கேக்குக்கு. நீங்கள் திருப்பி போட்டு ஒரு சும்மா இப்படி பண்ணிவிட்டு ஒரு 20 seconds அதுக்கப்புறக்குள்ளேயே எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒன் சைட்லேயே அது ஃபுல்லாக நல்லா வெந்துடும். நம்ம ஊர் தோசை தான், கொஞ்சம் இட்லி மாதிரியே இருக்கிறதுனால பேன் கேக்குன்னு பேர் வச்சு
யூஸ் பண்ணிருக்கோம். ஐயோ அம்மா, என்ன பாய் கண்ணில் விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? அம்மா சாவடிக்கிறாங்களே, போயா. சொல்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்ல. நம்ம பேன் கேக் ரெடி. பேன் கேக் மேலே வந்து நான் கொஞ்சம் வாழைப்பழம் வச்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்து நம்ம ஹனி போட்டுடலாம். இந்த டிஷ் வந்து நல்லா வந்துருச்சு. உங்களுக்கு வந்து இந்த டிஷ் செஞ்சது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை.